என்னோட அம்மா ஃபோர்ஸ் பண்ணதுனால எந்த ஆம்பளையும் தவிர்க்க முடியாத ஒரு ரிஸ்க் நான் எடுத்தேன். அதாவது கல்யாணத்துக்குள்ள என்ட்ரி ஆக போறேன். வணக்கம். பொண்ணு பாரு, அவனுக்கு கொஞ்சம் வெக்க அதிகங்க. உன் பேர் என்னம்மா? கீதா. 4 மணிக்கு கிளையண்ட் பார்க்க போனேன். என்ன பண்ணிட்டு இருக்க? மேக்ஸ்வெல் கம்பெனில இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கீதா, நீங்க எந்த இன்சூரன்ஸ் பாலிசியை சேல் பண்றீங்க? பிரீமியம் ரிட்டர்ன் பாலிசி. பிரீமியம் ரிட்டர்ன் பாலிசி? நான் கூட அதான் சேம் பீச். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மந்த்லி டார்கெட் முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு பாலிசி தான் இருக்கு. அப்படியா? எனக்கும் தான் சேம் பீச். கிரேசி. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, சொல்லுங்க சார். டோன்ட் வரி சார், கோரமண்டல் கம்பெனி நம்ம பேக்கெட்ல இருக்கு. இந்த மந்த் நம்ம டார்கெட் ரீச் ஆயிட்டோம்னு நினைச்சுக்கோங்க சார். ஓகே சார். என்னாச்சு? நான் கூட அதே கிளைண்ட் தான் டீல் பண்ணிட்டு இருக்கேன். நான் மேக்ஸ்வெல் கம்பெனில இருந்து கீதா சார். நீங்க வாங்குற சொன்ன பாலிசி பத்தி பேசலாம்னு கால் பண்ணேன். இந்த பாலிசில இயர்லி ஜஸ்ட் 9500 நீங்க பே பண்ண போதும். 62 இயர்ஸ் வரைக்கும் 50 lakhs டெட் கவரேஜ் இருக்கு சார். ஒருவேளை நீங்க 62க்கு அப்புறமா உயிரோட இருந்தீங்கன்னா அப்போ 50 lakhsோட அடிஷனலா 2.75 lakhs வாங்கலாம் சார். ஓ கிரேட். கேக்கல. 1 செகண்ட் சார். யூ சவுண்ட்ஸ் கிரேட். உன் பாலிசியே வாங்கிக்கிறமா? Thank you very much சார். நாளைக்கு ஆபீஸ் வந்து டாக்குமெண்டேஷன் கம்ப்ளீட் பண்றேன். பாய் சார். பாய். சார், என் பேர் சத்யநாராயணன். நோரிஸ் கம்பெனில இருந்து கால் பண்றேன். இப்பதான் வேற இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து சார் அந்த கம்பெனி உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன சேம் பெனிஃபிட், சேம் பிரீமியம் நாங்க கூட உங்களுக்கு தருவோம் சார். அது மட்டும் இல்ல சார், 62 இயர்ஸ்க்கு அப்புறமும் நீங்க இருந்தீங்கன்னா அவங்க சொன்னாங்களே அந்த அமௌண்ட்டோட நாங்க அதிகமா தருவோம் சார். அதாவது இன்னும் 25,000 அதிகமா போட்டு மொத்தமா 3 lakhs உங்க கையில கொடுப்போம் சார். தட் இஸ் அவர் பிரீமியம் பிளான். இட் சவுண்ட்ஸ் டபுள் கிரேட்யா. ஒரு நிமிஷம், சவுண்ட் கேட்கல சார். உன்னோட கம்பெனி பாலிசி எடுத்துறப்பா. தேங்க் யூ வெரி மச் சார். இன்னும் ஒரு 1 hourல உங்க ஆபீஸ்க்கு வருவோம் சார் டாக்குமெண்டேஷனுக்காக. No. Yes. No. Yes. No. Yes. No. Yes. Yes. Ayo. Yeah. Come on. Yeah. Come on. I'm tired. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? டாக்குமெண்டேஷன். ப்ளீஸ் சத்யநாராயணா, சொல்றத புரிஞ்சுக்கோ. நான் ஒரு ப்ரோக்ராம் பத்தி கால்ல பேசிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 15 minutes தான். நீங்க சொல்லுங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி, இங்க ப்ளீஸ் வெயிட் பண்ணு. நான் இப்ப வந்துறேன். ராமபுரத்துல பர்ணிகா. யா மேம். பசங்களுக்கு டான்ஸ் பிராக்டிஸ கண்டினியூ பண்ணுங்க. ஓகே மேம்.
என்னோட ஹிட்லர் டீச்சர் வீட்ல பண்ற டான்ஸ் பிராக்டிஸ் கூட ஃபுல் கெட்டப்ல தான் பண்ண வைப்பாங்க. இப்போ இந்த டீ கொட்டிடுச்சுன்னா என்னதான் க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. அதுவும் இதே கெட்டப்ல நல்லா இருக்காதுல்ல. ஸோ ப்ளீஸ் குடிங்க. சத்யா, சத்யா சார், சத்யா. யாரு? எங்க போட? எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. எங்க போயிடுச்சு? ஐயோ, வண்டி ஸ்டாப் ஆயிடும் போல இருக்கு. ஸ்டாப் ஆயிடுச்சா? கடவுளே, என்னன்னா அது கிக்கே ஏற மாட்டேங்குது. இது இறுக்கி கோல்டுடா, பொறுமையா தான் ஏறும். எப்போ எங்க யாருக்கு எப்படி ஏறும்னு யாருக்குமே தெரியாது. அண்ணா அண்ணா அண்ணா, என் பைக் ஸ்டார்ட் ஆகல, கொஞ்சம் செக் பண்றீங்களா? நில்லு. நான் எங்கடா இருக்கீங்க? போய் பாருடா. பாக்குறேன். பார்க்க சொன்னது இங்க இல்ல, எவனோ வந்திருக்க, போய் பாரு. அண்ணா, அவன் கையில ராடு இருக்குண்ணா. அண்ணா, நான் போக மாட்டேன். ராமு, பாத்துக்கோ. பாக்குறது மட்டும் இல்லண்ணா, பண்ணிடுறேன். கார் நின்றுச்சுண்ணா. ஷாப் க்ளோஸ், கிளம்பு கிளம்பு. வெளில போ. நான் சொல்றது உனக்கு புரியலையா? வெளில போ. எத்தனை வாட்டி சொல்றது உனக்கு? ராமு, என்ன அடிச்சிட்டான்? வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு இங்க வந்து இவங்க எல்லாரும் என்ன? பாடி நீ எங்கடி போற? சார், அப்படியே போய் நல்லா அடிங்க சார். இது இவனை கூட நல்லா அடிங்க.
சார், போதும். வாங்க போயிடலாம் சார். போதும் சார். வாங்க போலாம். போதும் சார். பரவாயில்லைங்க, இன்னும் கொஞ்சம் rest வரேன். ஐயோ சார். சார். சார், போலாம் சார். ஒரு நிமிஷம். போதும், போதும். கொண்டு வந்த பொண்ணுங்க பிரச்சனை பண்ணிக்கணும். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.